வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சொன்னபடி செஞ்சிட்டாங்களே, 5 பவுன் நகை கடன் தள்ளுபடி, ஸ்டாலின் சிக்ஸர், ரூபாய் 6000 கோடி தள்ளுபடி. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நகை கடன்களை தள்ளுபடி செய்வது தொடர்பாக தமிழ்நாடு அரசாணை வெளியிட்டு இந்த நிலையில் அந்த நகைக்கடன்கள் வெற்றிகரமாக தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. ரூபாய் 6000 கோடி நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டு உள்ளது. கூட்டுறவு நிறுவனங்களில் 5 பவுன்களுக்கு உட்பட்டு நகை கடன் பெற்று 31/3/2021 வரை நிலுவையில் இருந்த நகைக்கடன் ரூபாய் 6000 கோடி தள்ளுபடி செய்ய தமிழ்நாடு அரசால் ஆணையிடப்பட்டது. அதன்படி 11.70 லட்சம் பயனாளிகளுக்கு ரூபாய் 4904 கோடி அளவிற்கு தள்ளுபடி சான்றிதழுடன் அவர்கள் அடமானம் வைத்த நகைகள் திரும்பி வழங்கப்பட்டுள்ளன. வெற்றிகரமாக இந்த நகைகள் அனைத்தும் மக்களிடம் வழங்கப்பட்டது. 5 சவரன் வரையிலான கூட்டுறவு நகை கடன்களை தள்ளுபடி செய்வதாக மொத்தம் 51 விவரங்களை பயனாளிகளிடம் இருந்து தமிழ்நாடு அரசு பெற்றது. இதன் அடிப்படையில் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. 5 பவுன் வரையிலான கூட்டுறவு வங்கி நகை கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் கடந்த செப்டம்பர் 13ஆம் தேதி அறிவிப்பு வெளியிட்டார். தேர்தலின் போது திமுக கொடுத்த முக்கியமான வாக்குறுதிகளில் இதுவும் ஒன்றாகும். இந்த வாக்குறுதியில் எப்பொழுது நிறைவேற்றப்படும் என்ற கேள்வி தீவிரமாக எழுந்து வந்தது. பட்ஜெட் கூட்டத்தொடரில் தொடங்கப்பட்டதிலேயே இந்த அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. தகுதியின் அடிப்படையில் மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவித்திருந்தார். முழுமையாக வழிகாட்டு நெறிமுறைகள் அதன் பின் வெளியிட்டப்பட்டது. நகைக்கடன் மற்றும் மற்ற அடிப்படை விவரங்களை தொடர்பாக கடந்த ஆட்சியில் நிறைய முறைகேடுகள் நடந்துள்ளன. இது போன்ற முறைகேடுகளை தவிர்க்க எதிர்காலங்களில் வங்கி கணக்குகள் விவரங்கள் எல்லாம் கணினியில் ஏற்றப்படும். அதோடு கூட்டுறவு வங்கி அனைத்தும் இணைக்கப்பட்டு கோர் அடிப்படையில் இனி கூட்டுறவு வங்கிகளில் செயல்படும். இது வங்கிகள் செயல்படுவதை எளிதாக்கும். முறையான தகுதியின் அடிப்படையில் இந்த பட்டியல் தயார் செய்யப்பட்டுள்ளது. இந்த பட்டியலை அடிப்படையாக வைத்தே கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவித்து இருந்தார். இப்படி நகை கடன்களை தள்ளுபடி செய்வது தொடர்பாக தமிழ்நாடு அரசாணை வெளியிட்டு இருந்த நிலையில் அந்த நகைக்கடன் வெற்றிகரமாக தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. ரூபாய் 6000 கோடி நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டு உள்ளது. எப்படி நீக்கப்பட்டது, பயனாளர்கள் எப்படி தேர்வு செய்யப்பட்டார்கள் என்று பார்க்கலாம். முதலில் மொத்தம் 51 தகவல்களை வைத்து பயனாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு உள்ளனர். இரண்டாவது, நகைக்கடன் வாங்கியவர்கள் பெயர், 5 சவரனுக்கு உள்ளே எவ்வளவு நகையை வைத்து கடன் வாங்கி இருக்கிறார்கள், கணக்கு எண், ஆதார் எண், கூட்டுறவு சங்க விவரம் உள்ளிட்ட தகவல்கள் சேகரித்துள்ளனர். மூன்றாவது, இந்த தகவல்களை வைத்து பயனாளர்கள் தகுதியின் அடிப்படையில் குழுவாக பிரிக்கப்பட்டுள்ளனர். இந்த லிஸ்ட் மொத்தமும் கணினியில் ஏற்றப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் வருமானம் குறைவான நபர்கள் தேர்வு செய்யப்பட்டு கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. 2021ஆம் ஆண்டு பயிர் கடன் தள்ளுபடி வழங்கியதில் பயன் பெற்றவர்கள் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் பலர் இருந்தனர். அது போன்ற தவறுகள் நடக்காமல் இருக்கவே இந்த முறை 50க்கும் மேற்பட்ட விவரங்கள் பெறப்பட்டு அதன் அடிப்படையில் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.